தயவு செய்து மனைவிமார்கள் உங்களுடைய கணவருடைய தாயை அவர் நேசிப்பதற்கு தடையாயிருக்காதுங்க. அது உங்களுக்கு ஆபத்தாய் முடிந்து விடும். உங்க தாய் தகப்பனை கூட நீங்க நேசிக்கணும். அதே மாதிரி தான் கணவனுடைய தாயை நேசிக்கணும். அவர்கள் சொந்த தாயை ரொம்ப நேசித்து கனப்படுத்துவதில் கவனமா இருக்கணும். இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது கூட தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தார். தாயை தன்னுடைய அன்பான சீஷன் கையில ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த நாள்ல உங்க தாயாருக்காக ஆண்டவரை துதிங்க. அவங்க உயிரோடு இருந்தா அவங்களோட போய் பேசுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்க, அவங்கள உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த நாள்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு தாயை போல இருக்கிறீர், தாயை போல தேற்றுகிறீர், அந்த அன்பிற்காய் நன்றி. எங்களுக்கு தந்த தாய்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யார் யார் தன்னுடைய தாயாருக்காக துதித்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. சொந்த தாயாரை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள கிருபை கொடுங்க. அவங்களை காயப்படுத்தி இருந்தால் தயவாக மன்னித்து இரக்கம் செய்து அந்த